தொடரின் நிறைவு நாளான இன்று வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்வதோடு வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றோம். இன்று நம்மிடையே ஆய்வுரை வழங்க வந்திருப்பவர் திருவாரூர் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ரா மணிகண்டன் அவர்கள். இவர் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் தி நடராசன் அவர்களின் நெறியாளுகையின் கீழ் 11 கீழ்கணக்கு மருந்து பெயர் நூல்களில் அறக்கோட்பாடு என்ற பொருண்மையில் தனது முனைவர் பட்ட ஆய்வினை கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகின்றார். இவர் தற்பொழுது தனது ஆய்வு உரையை வழங்குவார். ஆய்வாளர், நீங்க தொடங்குங்க. பெற்றதாயதனை மகமறந்தாலும் பிள்ளையை பிறந்தாய் மறந்தாலும் உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்றறிந்த தமிழை நான் ஒரு நாளும் மறவேன் என்று தமிழை வணங்கி எனது நெறியாளர் ஐயா முனைவர் தி நடராஜன் ஐயாவிற்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொண்டு மணற்கேணி ஆய்வுதல் நடத்தும் இந்த நிகழ்விற்கு என்னை பங்கேற்பாளராக பரிந்துரை செய்த ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உதவி பேராசிரியர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் சான்றோர் பெருந்தகைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னுடைய தலைப்பு 11 கீழ்கணக்கு மருந்து பெயர் நூல்கள் அறக்கோட்பாடுகள். ஒரு மனித வாழ்க்கையில் சிறப்பையும் நீதியையும் உணர்த்துவதற்காக இலக்கியங்கள் அமைந்துள்ளன. இருண்ட கால அரசியல், சமூகம், சமயம் சார்ந்த சூழல்கள் நீதி இலக்கியங்கள் தோன்றுவதற்கு அடித்தளமாக இருந்தது. நீதி இலக்கியங்களில் அடிப்படையாக தோன்றியது 11 கீழ்கணக்கு நூல்களாகும். இந்நூல் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது. அறநூல்கள் 11ம் அகநூல்கள் 6ம் புறநூல்கள் 1ஐயும் கொண்டது 11 கீழ்கணக்கு நூலாகும். இது ஒழுக்கம், பண்பாடு, அரசியல், சமுதாயம், மருத்துவம் போன்றவற்றை அறிய முடிவதற்காக மக்களால் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முக்கியமான காரணியாக திகழ்கிறது. என்னுடைய ஆய்வு நோக்கம் என்னவென்றால், பல ஆய்வுகளில் பல தலைப்புகளில் ஆய்வு வெளியாகி உள்ளது. ஆனால் 11 கீழ்கணக்கில் மருந்து பெயர் நூல்களில் அறக்கோட்பாடுகள் என்னும் தலைப்பில் இன்னும் ஆய்வுகள் வெளிவரவில்லை. மருந்து என்னும் சொல்லும் பொழுது எங்கள் ஊரில் ஒரு தலைவலி, ஒரு ஜுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேர டாக்டர் மருத்துவரை நோக்கி நம்ம போற மாதிரி இருக்கு. ஆனா சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உள்ளூர்லே கிராமப்புறங்களிலே ஒரு மருந்தை நம்ம எடுத்து அதற்கேற்று உட்கொண்டாலோ இல்ல தேய்த்தாலோ அது சரியாயிடும், உடனே சரியாயிடும். ஆனா நீண்ட காலத்திற்கு அது அந்த நோய் வராது. ஆனா இப்போ சாதாரணமா ஒரு தும்மல் சொன்னாலும் மருத்துவரை நாட வேண்டியது இருக்கு. ஒரு நாள் ஊசி போட்டோன்னா ஒரு 2-3 நாள்ல அது சரியாயிடும். ஆனா மீண்டும் அது தொடர்ந்துடுது. ஆனா கிராமப்புறங்களில் உள்ள அந்த இயற்கையான சித்த மருத்துவங்கள் கடைசி வரைக்குமே நம்மளுடைய உடல் நலத்தை காக்கும். அதனாலதான் இந்த மருந்துங்கிறது எனக்கு பிடிச்சிருந்ததாலதான் இந்த அறக்கோட்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பு நான் எடுக்கிறதுக்கு நோக்கமா இருந்துச்சு. முதன்மை தரவாக திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏழாதி இந்த 3 நூல்களையும் முதன்மை தரவாக எடுத்துக்கொண்டு, இரண்டாவதாக துணைமை தரவாக அறநூல்களும் மற்றைய திறனாய்வு நூல்களையும் துணைமை தரவாக எடுத்துக்கொண்டேன். அதுக்கடுத்து ஆய்வு பரப்பு மருந்து நூல்கள் என்னென்ன அறத்தை வலியுறுத்துகிறது, கல்வி அறம், ஒழுக்க அறம், சமூக அறம், வணிக அறம், பொருளாதார அறம், அரசியல் அறம், இந்த பல்வேறுபட்ட அறங்களை நான் ஆய்வு பரப்பாக மேற்கொள்ளலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். அதுக்கு அடுத்ததாக ஆய்வு அணுகுமுறை, விளக்க முறை, தொகை வகை முறை, ஒப்பீட்டு முறை, இதன் மூலமாக ஆய்வை அணுகலாம் என்று முடிவு செய்துள்ளேன். ஆய்வுடைய கட்டமைப்பு என்னவென்றால், முன்னுரையிலிருந்து முடிவுரை நீங்களாக 5 ஏடுகளாக பிரித்துள்ளேன். முதல் ஏடாக தமிழ் அற இலக்கிய வரலாற்றில் கணக்கின் தனித்தன்மை, 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அற இலக்கியங்களில் தனித்தன்மை எப்படி உள்ளது, மருந்து நூல்களுக்கும் அற இலக்கியத்துக்கும் என்ன தனித்தன்மை இருக்கிறது, வேறு இலக்கிய அற இலக்கிய நன்னெறி, வெற்றி வேர்க்கை, மற்ற நூல்களுக்கும்
மருந்து நூல்களுக்கும் உள்ள தனித்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய திட்டமிட்டுள்ளேன். இரண்டாவதாக மருந்து நூல்களின் அறம் நுவல் நெறி. மருந்து நூல்கள் என்னென்ன அறத்தை வலியுறுத்துகிறது, என்னென்ன அறத்தை இரண்டாவது இயலில் திட்டமிட்டுள்ளேன். மூன்றாவது இயலாக தனி மனித அறமும் சமூக அறமும். ஒரு தனி மனிதனுடைய அறம் எப்படி இருக்கும், குடும்பம் சார்ந்த சமூகம் சார்ந்த அறங்கள் எப்படி இருக்கும் என்பதை அதை மூன்றாவது இயலாக பிரித்துள்ளேன். நான்காவது இயலாக இலக்கியத்தில் பிற அற இலக்கியங்களின் தாக்கம் எப்படி இருக்குது, மருந்து இலக்கியத்தோடு மற்ற அற இலக்கியங்களின் உடைய தனித்தன்மை, சிறப்புகள் வேறு எப்படி இருக்கிறது, சிக்கல்கள் தீர்வுகள் எப்படி இருக்கிறதுங்கிறத நான்காவது இயலாக பிரித்துள்ளேன். ஐந்தாவது இயலாக மருந்து அற இலக்கிய நூல்கள் சொற்கள். அந்த மருந்து நூல்களுடைய அந்த சொற்கள் பொருள் வரிசையாக வரும்படி அதை சொல்லடைவாக வைத்திருக்கலாம் என்று அதை நான் பிரித்துள்ளேன். ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் இரண்டாவது ஆண்டு முடிந்து விட்டது செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் செய்ய முடியவில்லை. ஆனால் நெறியாளர் அடிக்கடி தொடர்ந்து போன் பேசி நீ பண்ணா ஒரு அளவு ஒரு மேன்மை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி எங்க ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலை, தந்தை தவறிய பின் கொஞ்சம் என்னால தொடர முடியவில்லை. பள்ளியில், தனியார் பள்ளியில் வேலை பார்க்கும் போதே நீ பண்ணா கொஞ்சம் நல்லா வருவப்பா அப்படின்னு எங்க ஐயாவுடைய அந்த பேச்சும் அவருடைய ஐயாவோட தன்னம்பிக்கையும் தான் எனக்கு கொஞ்சம் முன்னேறுவதற்காகவும் இந்த ஆய்வை எடுப்பதற்கும் வழிவகுக்கும் விதமாக அமைகிறது. முதல் இயல்ல சில கொஞ்சம் ஆய்வுகள் கொஞ்சம் மேற்கொண்டு இருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் எடுக்கலாம்னு பாக்குறேன். முதல் 17 கீழ்கணக்கு அறக்கருத்துக்களை விளக்கும் 17 கீழ்கணக்கு நூல்கள் சங்கமறிவு காலத்திலே தோன்றுச்சு. சங்க இலக்கியத்துல 8 தொகையும் 10 பாட்டும் 8 தொகையும் மேற்கணக்கு நூல்னு சொல்லலாம். அவற்றின் எண்ணிக்கை 18 ஆகும். அறக்கருத்துக்களை மட்டும் பெரிதும் காட்டும் வண்ணம் அகச்சுவை மட்டும் வாழ்வன்று, அது வாழ்க்கையின் ஒரு பகுதியே என கூறும் வண்ணம் அமைவன 17 கீழ்கணக்கு என்றும் கமலம் சங்கரையா கூறியிருக்காங்க. 18 நூல்களின் தொகுப்பு 17 கீழ்கணக்கு என பெயர் பெற்றது என்று தேப்போ மீனாட்சி சுந்தரனார் விளக்கியுள்ளார். கீழ்கணக்கு நூல்களையே தாயபணுவல் என்றும் அக்கால புதுக்க விதைகள் என்றும் குறிப்பிடலாம். கணக்கு என்பது நூலை குறிக்கும் ஒரு சொல்லாகும். இது 18 கீழ்கணக்கு எனப்பட்டது. ஆனால் கீழ் என்றும் அடைமொழி நூலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈண்டு கீழ் என்பது தாழ்மை என்ற பொருள் குறிக்கப்பட்டதன்று. நூல்கள் அடிவரையறை கருதி மேல் கணக்கு என்று கீழ்கணக்கு என்று கூறப்படும். மேலும் கணக்கென்பதற்கும் வழக்கு, ஒழுங்கு, முறை என்ற பொருளும் வழக்கு. ஒரு முறைப்பட எழுத்துக்களையோ கருத்துக்களையோ அமைந்த நூலினையும் கணக்கென்பதற்கும் பொருத்தமாகும் என்று தேப்போ மீனாட்சந்திரன் அவர் நூலில் குறிப்பிட்டுள்ளார். கீழ்கணக்கு என்பது பெரிதும் அடிவரையறில் ஊன்றி வெண்பாவினால் சிறுபான்மை அவ்வகையான வேறு செய்களாலும் அறம், பொருள், இன்பங்களை குறித்து பாடுவதாகும். அடிவரையறையில் குறைதல் என்பது பெரும்பான்மையாகவும் ஐந்தடியும் மிக்கு வராமை என்பதை குறிக்கும். அடிநிமிர் வில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கிய அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காகும். பல அடிகளானின்றி சிறு செய்யுள்களாக வருவனவற்றை சாத்திரம் போலவோ கதை போலவோ தொடர்ந்து வராமல் ஒவ்வொரு செய்யுளிலும் ஒவ்வொரு கருத்தும் முடிவதாக அமைந்தனவற்றை கீழ்கணக்கு என்பர். கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள் உண்டு என்பதை மேல்கணக்கனவும் கீழ்கணக்கனவும் பார்ப்படு வகையால் பகர்ந்தன கொழலே என்றும் வெள்ளை தொகையும் அவ்வகை வேண்டின் எல்லது கீழ்கணக்கெனவும் கொழலே என்று பன்னீர் பாட்டியல் விளக்கம் தருகிறது. அற இலக்கியங்களுடைய காலம் சொல்லும் போது கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரைன்னு சொல்லலாம். இது 17 கீழ்கணக்கின் ஒரு மகுடமாக சூட்டப்பட்ட காலம் என்று கூட சொல்லலாம். அது கூட ஒரு பாடல், தனிப்பாடல் உண்டு. 4 அடி 4 மணி நாணற்பது 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏழாதி என்பவே வாங் கீழ்கணக்கு. அந்த கீழ்கணக்குன்னு அந்த தனி பாடல் அழகாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக அற இலக்கிய பாக்களோட வடிவம். ஒவ்வொரு பாக்களுக்கும் ஒவ்வொரு வடிவம் உண்டு. ஆனால் 17 கீழ்கணக்கில் அற இலக்கிய நூல்கள் 11 இருக்கும். 10 நூல்களுக்கும் வெண்பா வடிவத்தில் உண்டு. ஆனால் முதுமொழி காஞ்சிக்கு யாப்பு வடிவத்தில் உண்டு. எல்லா நூல்களும்
இந்த நான் மருந்து நூல்களை எடுத்தது வரைக்கும் மருந்து திரிகடுகம் வைணவ சமயத்தாரால் ஆனது. மற்ற 2 நூல்கள் சிறுபஞ்ச மூலமும் ஏழாதியும் சமண சமயத்தாரால் ஆனது. இப்போ அகவல் பாவிலிருந்து வெண்பாயாவிற்கு அரை இலக்கிய படைப்பாசிரியர்கள் மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னன்னா எதுகை மோனையாக சாதாரணமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அகவலுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக சாதாரணமா எதுகை மோனையோடு பேசலான்னு எல்லா அறிஞர்களுமே இத விரும்பி அறக்கருத்துக்களை சொல்றதா இருக்கு. இப்போ அறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எத்திக்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் இணை பதிலியாக சொல்லாக அறம் திகழ்கிறது. இச்சொல் அரு என்னும் வினை சொல்லினையும் என்னும் தொழிற்பெயர் விகுதியும் கொண்டு தோன்றியதாகும். அறம் என்னும் சொல்லிற்கு அறுத்து செல், வழியை உண்டாக்கு, உருவாக்கு, தூண்டி, வேறுபடுத்து என்று பல வகை பொருள்கள் இருக்கின்றன. இத்தகைய சொல்லடையில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுங்குமுறைகளின் தொகுதிதான் முழு நிறை வடிவமே அறம் என்று கூறலாம். அது திருநாகரசையா இதுல சொல்லுவாங்க. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்டதோ அன்றி அவ்வக்காலத்தில் ஆளுவோர் சமயங்கள், சமூக நிறுவனங்கள் ஆகியவை வகுத்து கொடுத்தவையும் அறம் எனப்பட்டன. மாதவையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு அகராதியிலையும் அறம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆலோசிச்சிருக்கேன். மெய்யப்பன் தமிழ் அகராதி அறம் என்ற சொல்லுக்கு தருமம், புண்ணியம், அறச்சாலை, தர்ம தேவதை, யமன், தகுதியானது, சமயம், காலம், நோன்பு, மதம், இன்பம், உண்டாக்கும் சொல் என பல தருகிறது. அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழக பேரகராதி அறம் என்ற சொல்லுக்கு தருமம், புண்ணியம், தகுதியானது, சமயம், ஞானம், அறச்சாலை, நோன்பு, சாபம், தர்ம தேவதை, யமன் என்னும் 10 பொருட்களை குறிக்கிறது. மதுரை தமிழ் பேரகராதி என்ன சொல்றதுன்னா, அறம் என்ற சொல்லுக்கு கையறம், தர்மம், நீர்மை, புண்ணியம், தகுதி, சமயம், ஞானம், புனிதம், கற்பு, அறநூல், ஒழுக்கம், இன்சொல், இல்வாழ்க்கை என பொருள் தருகிறது. அதே போல கழகாகராதியில அறம் என்னும் சொல்லுக்கு கடமை, தர்மம், இல்லறம், துறவரம், புண்ணியம், அறநூல், அறக்கடவுள் என்ற பொருள் இடம்பெற்றுள்ளது. இதில் அறம் என்ற சொல்லிற்கு 7 பொருள் வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது இருந்ததை காண முடிகிறது. இவற்றில் கடமையும் அறமே எனவும் வழங்கப்பட்டதை காண முடிகிறது. அறம் என்றால் அறக்கடவுள் என்பதை அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற சிலப்பதிகார அடி உணர்த்துகிறது. தமிழ் கலைக்களஞ்சியம் அறம் என்ற சொல்லுக்கு சமூகவியல் கண்ணோட்டத்துடன் அறம், இல்லறம், துறவரம் என 2 பொருள் தருகிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பதில் அறம் என்பது அறக்கடவுள் என வேங்கடசாமி நாட்டார் குறை உள்ளது. அறம், அறநூல் என்பதை திருகடுகம் உள்ளிட்ட அறநூல்களின் வழியே அறிய முடிகிறது. அதே போல் கதிரை வேர்பிள்ளை தமிழகராதியில் அறம் என்ற சொல்லுக்கு கையறம், கருமம், நீர்மை, நூற்பயன் என்னும் 4ல் 1 பெரியோர் இயல்பில் ஒன்றாகவும் திகழ்கிறது. அறம் பாடிற்றே ஆயிலை கணவ எனும் குறிப்பு புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இதுவே அறத்தின் சிறப்பையும் பழந்தமிழ் கூறியுள்ளதையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு தனிமனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் பின்பற்றத்தக்க நெறிமுறைகள் அல்லது மதிப்பு அறம் என்று சொல்லப்படுகின்றன. அதே போல கழக தமிழ் அகராதியில் இச்சொல்லுக்கு கடமை, நோன்பு, தருமம், கற்பு, இல்லறம், துறவரம், நல்வினை, அறநூல், அறக்கடவுள், தர்ம தேவதை, தீப்பயனுண்டாக்கும் சொல் என பொருள் தருகிறது. அதே போல அபிதான சிந்தாமணி அறம் என்பதை இல்லறம், துறவரம் என 2 வகையாக பிரித்து இலக்கணம் கூறுகின்றது. இல்லறம் கொடுத்தாலும் அழித்தலும் கோடலும் இன்மையும் ஒழுக்கம் புணர்தல், புணர்ந்தோர் பேணல் மற்றவற்றையுமா. துறமரமாவது அடக்கமும் தூய்மையும் தவழும், அறவினை ஓம்பலும், மரவினை மறத்தலும் பிறவுமா. சிங்காரவேலு முதலியார் சொல்லியிருக்காங்க. அறம் என்பது மனித சமுதாயத்தின் முரண்பாடுகளை நீக்கி மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதாகும். பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழும் தனி மனித நெறியாகவும் கொள்ளப்படுகிறது அப்படின்னு அறத்தை சொல்லலாம். அறம் தொடக்கத்தில் ஒழுக்கம், நற்பண்பு, உணவரம் எனவே இருந்துள்ளது. காலப்போக்கில் மாற்றம் அடைந்து கொள்ளே வந்துள்ளது. சங்க காலத்திற்கு பிறகே அறம் நீதி என்ற பொருளை தந்துள்ளது. அறம் என்ற சொல்லே பண்டைய காலம் தொட்டு இன்று வழங்கப்பட்டு வருகின்றது. நீதி என்ற சொல் பிற்காலத்தில் தான் உண்டாகி நடைமுறைக்கு வந்துள்ளது.
அற இலக்கியம் என்ற வழக்கு மிகுதியாகவும் இருந்துள்ளது. அதுவே பிற்காலத்தில் நீதி இலக்கியம் என வழங்கப்பட்டுள்ளது. காப்பிய காலங்களில் அறம் என்றால் மன்னர்களின் நீதி, கொடை, தண்டனை, தான தர்மம் வழங்குதல் என பல பொருளை வழங்கப்பட்டுள்ளன. 10 பாட்டு நூல்கள் அறம் சொன்னோம்னா மதுரை காஞ்சியில் 472வது பாடலும் 492வது பாடலிலும் இது விளக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை போன்ற பாடல்களிலும் இந்த அறமானது விளக்கப்பட்டுள்ளது. அறம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. இவ்விடங்களில் அறத்தின் மேன்மையும் சங்ககால சமூகத்தில் அறம் பெற்றிருந்த முதலிடத்தையும் அறம் சொல்லுகிறது. சங்க இலக்கியமாகிய 8 தொகையில் ஒன்றாகிய புறநானூறு சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்தின் வெளிப்படும் தோற்றம் போல என்கிறது. இதில் அறத்தின் வெளிப்படும் என்பதால் பொருள், இன்பம் என்ற வாழ்வாதாரங்கள் அறம் செய்வதன் மூலமே உண்டாகின்றன. இதனால் அறம் முதலில் வைக்கப்பட்டது. புறநானூறு போர் நெறிமுறைகளையும் வரலாற்றையும் கூறும் நூல். அதில் கூட முதல் இடத்திற்கு அறத்திற்கு என சிறப்பிடம் பட்டிருப்பது மிக நுட்பமாக கருத வேண்டிய ஒன்றாக உள்ளது. மானுடம் அடிப்படையில பார்த்தோம்னா விலங்கு குணம் மிகுதியாக அந்த காலத்தில் இருந்தது. மானுடம் கண்டுபிடித்த மொழிகள் மானுட விலங்கின் புற இயல்புகளிலிருந்து வேறுபடுத்தின. மனிதன் பாதுகாப்பிற்காக குழுவாக கூட்டமாக வாழ வேண்டிய நிலை அந்த காலத்துல இருந்தது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அரவணைத்து போகிறதுக்கும் அனுசரித்து போகிறதுக்கும் அறங்கள் அந்த நேரத்துல கருக்கொண்டு இருத்தல் வேண்டும் என்று கூறலாம். பழமொழிகளை முதுமொழிகள், தொல்காப்பிய சொல்லீடு என்று அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. முதியோர் சொல்லி அந்த அறமொழி காலப்போக்கில் என்ன ஆயிட்டுன்னா அது அறங்கள் என்று பழமொழிகளை அந்த தொல்காப்பியம் அடிப்படையில பழமொழிகள் என்று சொல்லாமல் அறங்கள் என பெயர் பெற்று எழுத்துருவம் பெற்றன. பின்னாளில் சமணமும் பௌத்தமும் தனித்தனி அறங்களாக உருவம் எடுத்து மாறி வந்தன. இக்காலத்திற்கு பின்பே அறங்கள் சமயத்திறம் எய்தி சமய அறங்கள் ஆயின. சமய அறங்களும் தோன்றின. அறம், நீதி என்ற சட்ட வாழ்வை எய்தியதற்கு முன்னோடி உரோமர்களே இருந்தார்கள். உரோமர்கள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய அரசுகளும் பின்பற்றின. மக்கள் அரசையும் சார்ந்து இருந்தனர். சமயம் மெல்ல மெல்ல தனி உரிமையையும் தனி வாழ்வையும் எய்த தொடங்கிய போது சமய அறங்கள் முளைத்தன. சமயத்தை சாராத நடுநிலைமையுடன் சமுதாய நலன் நோக்கி சிந்தித்தவர் தான் திருவள்ளுவர். இது போன்று சமயம் சாராத அற இலக்கியங்களான நாலடியார், பழமொழி, சிறுபஞ்சமூலம் இந்த நூல்கள் எல்லாம் சமயம் சாராத நூல்களாக உருவெடுத்தது. அப்பொழுது அவர் சிந்தனை வடிவமே திருக்குறளாக உழவு பெற்றது. இது போன்ற சமயம் சாராத அற இலக்கியங்கள் தமிழில் மிக மிக குறைவாக இருந்தது. திருக்குறளை போன்று நாலடியார், பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திரிகடுகம், இனிவை 40, இன்னா 40, நான்மணிக்கடிகை ஆகிய பல நூல்கள் எழுதப்பெற்றன. பிற்காலத்தில் வைதிக சமயத்தாரால் ஆசாரக்கோவை, நீதிநேர் விளக்கம் முதலான அற இலக்கியம் தோன்ற வழிகாட்டியாக களப்பிரர் கால அற இலக்கிய படைப்பாளிகள் தான் இருந்தன. அவ்வற இலக்கியங்கள் கல்உண்ணாமை, புலால் உண்ணாமை, உயிர் கொள்ளாமை, சூது, பரத்தையர் எதிர்ப்பு ஆகியவற்றை முன்னெடுத்து செல்வதாக அமைந்தது. பூங்கா வைத்தல், குளம் தோண்டுதல், தந்தை தாயை வழிபடுதல் என்ற கருத்து திரிகடுகம் 56வது பாடலில் கூறப்படுகிறது. சிறுபஞ்சமூலத்திலும் 69வது பாடலிலும் இக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அறக்கோட்பாடும் தனிமனித ஒழுக்கம். அறம் என்பது டெபினேஷன் சொன்னோம். அது தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் எப்படி இருக்கிறது? மற்றவர்களுக்கு இயன்ற வழியில் எல்லாம் அறம் செய்ய வேண்டும் என்னும் அறக்கோட்பாடு மிக உரத்து களப்பிரர் கால நீதி இலக்கியங்களில் பேசப்படுகிறது. உழவும் உழைப்பும் அற இலக்கியங்களில் மிக முதன்மை அளித்து பேசப்பெற்றன. சிறப்பாக திருவள்ளுவர் உழவு என்னும் தலைப்பில் தனி அதிகாரம் ஒன்றையே அமைத்து 10 குறட்பாக்கள் எழுதியிருப்பது சுட்டத்தக்கதாக இருக்கிறது. அதே போல சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகத்தார் காணி அகுத்து ஆற்றாது எழுவார் எல்லாம் பொறுத்து. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுதுண்டு மற்றெல்லாம் பின் செல்பவர் எப்படி என்று அழகான பாடல்கள் மூலமாக உழவை மேம்படுத்தி காட்டியிருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. திருபஞ்சமூலம் என்னும் நூலின் ஆசிரியர் காரியாசன் என்னும் தமிழ் பெயர் கொண்ட அறிஞர் ஆவார். இவர் வடமொழி சொற்களை நிறைய கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை தொழிலை மேற்கொண்டவர், எக்காரணம் கொண்டும் அத்தொழிலை விடாதவர். சொர்க்கத்துக்கு எளிதாக உழவரை அடைவர் என்று உழவு தொழிலையும் உழவரையும் மிக சிறப்பித்து
46வது பாடல், 64வது பாடல், 58வது பாடல்ல இவர் கூறியுள்ளார். அனைத்து கட்டங்களிலும் அறமும் நெறியும் மிக வற்புறுத்தப்பெற்றன. ஆனா எல்லா காலகட்டங்களிலுமே அறமும் நெறியும் வற்புறுத்தலாகவே இருந்தது. துறவரமும் இல்லறமும் துறவும் மிக உயர்த்தி பேசப்பெற்றது என்பது உண்மை. மானுட வாழ்க்கையை தன்னை மட்டுமே வைத்து நோக்கம் சுயநல நோக்கிலிருந்து பிரிந்து மற்றவர்களை பற்றி கவலைப்படும் துறவு வாழ்க்கையை உயர்த்தி பாராட்டும் நெறி சைன பௌத்தத்தால் நாடு எங்கும் பரவி நிலை பெற்றது. துறவு வாழ்க்கையில் துறவரம் உயர்த்தி பேசப்பட்ட அதே சமயத்தில் இல்லற வாழ்க்கை நெறியும் உயர்த்தி பேசப்பெற்றது. துறவியருக்கு இல்லறத்தால் உதவ வேண்டும், உணவு இட. சொல்லுங்க மணிகண்டன் சார், நீங்க கொஞ்சம் எப்படி காலையில சொன்ன மாதிரி இந்த உங்களோட கருதுகோள் என்ன வச்சிருக்கீங்க, ஆய்வு என்ன அணுகுமுறையில பண்ண போறீங்க, ஏதாவது ரெஃபரன்ஸ் என்னென்ன பார்த்திருக்கீங்க, அதோட தொடர்ச்சியா நீங்க அந்த ஆய்வு இடைவெளி இந்த மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். இந்த டெஃபினிஷன்ஸ் அப்படி அதுல நேரத்தை இதாக்காம அப்புறம் சாப்டர் பிரிச்சிருக்கீங்க, 5-6 சாப்டர், அதுக்குள்ள என்ன பார்க்க போறீங்க அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது உங்களுக்கும் பயன்படும். இது சும்மா டெஃபினிஷனா சொல்லிட்டு இருந்தா யாரும் கருத்து சொல்ல முடியாது, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. அதனால நீங்க அந்த சாப்டர் வைஸ் இல்ல உங்க கருதுகோள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆய்வு நெறிமுறை இல்ல இப்ப தொடக்கத்துல தொடங்கிக்கிட்டு இருக்க, அது இல்லாம இத விட்டு நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன்னு 2 வருடமா சொற்பம் சார் கொஞ்சம் தான் பண்ணிருக்கோம், கொஞ்சம் வீட்டு சூழல் கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க என்ன பண்ணுனீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவுதான் பாத்திருக்கோம், இனி பார்க்க போறோம்ன்றத மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதும். அப்படி சொல்ல பாருங்களேன் இந்த மாதிரி. ஒரு நிமிஷம். ஆமா மணிகண்டன், அந்த மேடம் சொன்ன மாதிரி நீங்க அந்த இயல் பகுப்பை சொல்லிட்டு, அதாவது முடிஞ்சுன்னா ஆய்வு கருதுகோள், ஆய்வு சிக்கல் அந்த மாதிரி சொல்லிட்டு இயல் பகுப்புகளை சொல்லி ஒவ்வொரு இயல்லையும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. இல்ல அவர் ரொம்ப இனிஷியலா இருக்குன்னு சொன்னாரு, என்ன பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க சார். நம்ம அப்பதான் உங்களுக்கு நிறைய கருத்து கிடைக்கும். இல்லைன்னா டைம் இந்த டெஃபினிஷனா போயிட்டு இருந்ததுன்னா பேச நேரம் இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணீங்களோ சொல்லுங்க. சரிங்கம்மா, அதான் ஆய்வற்றோடைய கட்டமைப்பை ஒரு 5 இயலா பிரிச்சிருக்கேன். அந்த 5 இயலா பிரிச்சதுல முதல் முன்னுரையும் முடிவுரையும் நீங்களாக ஒரு 5 இயலா பிரிச்சிருக்கேன். தமிழ் அரை இலக்கிய வரலாற்றில் கீழ்கணக்கின் தனித்தன்மை, அந்த கீழ்கணக்கோட நூல்கள்ல அரை இலக்கியங்களுக்கும் மற்ற நூல்களுக்கும் தனித்தனி தன்மை எப்படி இருக்கிறது, கருத்துக்கள் மற்ற நூல்களுக்கும் நன்னெறி, வெற்றி வேர்க்கை சில நூல்களுக்கும் இந்த 15 கீழ்கணக்குல அரை இலக்கிய நூல்களுக்கும் என்னென்ன தனித்தன்மை முதல். 2வது எல்லாம் மருந்துகள் பற்றி அது யாரும் எல்லா அறத்தையும் சமூக அறம், போர் அறம், சமுதாய அறம், வணிக அறம், போர் அறம் இதை பற்றி அறங்களை பற்றி சொல்லலாம்னு 2வது இயல்ல இருக்கேன். 3வது இயலை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன் அறம் எப்படி இருக்க வேண்டும், சமூக அறம் எப்படி இருக்க வேண்டும் என்று 3வது இயல்ல பிரிக்கலாம்னு இருக்கேன். 4வது இயல்ல பிற இலக்கியங்களோட சிக்கல்கள், தாக்கங்கள், மருந்து இலக்கியங்களுக்கும் அந்த 11 இலக்கியங்களுக்கும் 11 நூல்களுக்கும் அந்த 18 கீழ்கணக்கு நூல்ல அரை இலக்கிய நூல் அற நூல்களுக்கும் மருந்து நூல்களுக்கும் உள்ள கருத்துக்கள் எப்படி இருக்கு, ஒற்றுமையா இருக்கா, ஒப்பீடா இருக்கா, வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத 4வது இயல்ல வச்சிருக்கேன். 5வது இயலா அந்த இலக்கியங்களுடைய சொல்லடைவு, அந்த அகரம் முதல் நகரம் வரை அந்த சொல்ல பிரிச்சு பொருளோடு இருக்க சொல்லடைவா பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு அடுத்தது சிக்கலை பத்தி இந்த வருங்கால கட்டத்தில் அறம் என்ற ஒன்று அரை இலக்கியங்கள் தோன்றுச்சு. அதுக்கு அடுத்தது நீதி இலக்கியங்கள் தோன்றுச்சு. அந்த அறம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தவறுகள் நடக்காத வண்ணமாக இருந்தது. மீண்டும் பக்தி இலக்கம் மறுபடியும் அரை இலக்கியங்கள், ஏன்னா பிரச்சனை தவறுகள் இருக்கத்தான் அரை இலக்கியங்கள் மீண்டும் தோன்ற ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்திற்கு அறம் என்பது ஒண்ணு தேவை. ஏன்னா தவறுகள் எல்லா மருத்துவம், சட்டம், வணிகம் எல்லா இடங்களிலுமே தவறுகள் என்ற ஒன்று நடந்து கொண்டே வருகிறது.
அதற்காக அந்த தவறுகளையும் தப்புகளையும் நிறுத்துவதற்காகவே அறநூல்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துக்களாக வைக்கிறது. அதை பற்றி தான் ஆய்வு மேற்கொள்ளலாம்.